என்ன கலெக்டர் அம்மா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு? ஐயா மாதிரி நானும் நல்லதுதான் சொல்வேன். சொன்னா கேப்பீங்களா? கண்ணெதிரிலேயே நல்ல வழி இருக்கும்போது உங்க கால் எதுக்கு மாமா கெட்ட வழியை தேடுது? நீங்க ஒருத்தர் மனசு மாறினா இங்க எல்லாமே மாறிடும். அப்பா என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தீங்களாப்பா? ஆட என்னம்மா நீ பேசட்டும்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேச போறான்னு நாம பார்க்கத்தானே போறோம். பா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களே தவிர நமக்கு சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நடக்கும்மா நடக்கும். நீ என்ன பண்ற? மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஐயா வீட்டுக்கு போய் நான் சொல்ற மாதிரி நடந்தேன்னு வச்சுக்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. அது மட்டும் இல்ல, நான் நினைச்சதெல்லாம் கூட நடக்கும். சரி சரி வா மாப்பிள்ளைய போய் பார்க்கலாம். போமா. கங்காவா? பெட்டி எடுத்து உள்ள வச்சுங்க. வாமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? செல்லக்கண்ண பாத்தியா? என்ன சொன்னா? இல்ல மாமா, நான் சென்னைக்கே போல. கார்ல போயிட்டு இருக்கும்போது சாரு போன் பண்ணா. கார்த்திக் அண்ணனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறதா சொன்னா. நான் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என்னவா சொல்ற? கார்த்திக்கு ஷாக் அடிச்சா? ராஜாவை அவன் கோர்ட்டுக்கு இழுத்துல இருந்து ஊர்ல அவனை ஒரு மாதிரியா பேசியிருந்தாங்க. எப்படிமா அவனுக்கு ஷாக் அடிச்சது? சொத்து பிரச்சனையில ஐயாவோட சரிக்கு சரியா மல்லு கட்டியிருக்காரு. கூலி வேலை செய்ய போறதா சொல்லி ஐயாவை அவமானப்படுத்துறதுக்காக எங்கேயோ தோட்டத்துல வேலை செய்யும்போது கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா. ராஜா ஊருக்கே ராஜாவா இருக்கிறவன் அவனுக்கு போய் இப்படி ஒரு சோதனையா? இப்போ கார்த்திக் தம்பிக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல அத்தை, பொழைச்சுக்கிட்டாரு. முதல்ல டாக்டருங்களே நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்களாம். ஒரு நாள் போனாதான் எந்த முடிவையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன வர சொன்னதை நான் மறந்தே போயிட்டாத்த. அப்புறம் நான் பார்க்க புறப்படும் போது நானே அவருக்கு ஃபோன் பண்ணேன். உனக்காக காத்துட்டு இருந்தேன், நீ வரல, இனிமே வர வேண்டான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணியாமா? பண்ணேன் மாமா. போன் அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த பையன் ஏன் அப்படி செய்யறான்? அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. உங்க அண்ணனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சத செல்வா கிட்ட சொன்னியா? சொன்ன அத்த. பார்த்துட்டு உடனே வர வேண்டியது தானே. நீ என்ன டாக்டரா? கடைசி வரைக்கும் இருந்து அவரை கவனிக்கிறதுக்குன்னு கேக்குறாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. ஏன்னா உன் மேல அவனுக்கு அளவு கடந்து பிரியும். உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஆதங்கத்துல இப்படி எல்லாம் பேசுறான். இது பாரு, நீ போய் அவன் முன்னால் நின்னா அவன் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவான். எனக்கு செல்வா ஃபோன் பண்ணி பேசினான். கங்காவுக்காக காத்துக்கிட்டு இருந்த, அவ வரல. இனிமே அவ என்ன பார்க்க வரக்கூடாது. அவ வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்னு அவகிட்ட சொல்லிடுங்கன்னு செல்வா என்கிட்ட சொன்னாமா. கிறுக்கு பைய, பொண்டாட்டி புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றானே, என்ன மனுஷன்? மாமா, நான் போய் அவரை பார்க்க தான் போறேன். ஏன் அப்படி சொன்னீங்கன்னு அவரை கேட்க தான் போறேன். அப்பதான் என் மனசு ஆறும். வேண்டாமா, பிடிவாதம் பிடிச்சான்னா அவனை யாராலையும் மாத்த முடியாது. அவனா மாறினாதான் உண்டு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவனை நாங்க சரி பண்றோம். மாமா, ஐயா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காரு. அவரை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம், போயிடலாம் மாமா. பைத்தியகாரி, இது தாண்டி சரியான நேரம். நொந்த மனச மேலும் நோகடிக்கணும். பேசாம நான் சொல்றத செய்.
கூப்பிடுறி. வேண்டாம் மாமா, போயிடலாம் மாமா. டேய், கூப்பிடுறி. ஐயோ ஐயா, அம்மா ஐயா, அம்மா கூப்பிடு. போயிடலாம் மாமா. எதுக்கு மாமா இதெல்லாம்? என்னடி வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம்? யாரும் இல்லைன்னா போயிடலாம், அப்புறமா எங்கடி வரலாம். போறது? கொஞ்சம் கம்முனு இரு. ஐயோ, சொன்னா கேளுங்க மாமா. நீங்களா பிச்சைக்காரங்கன்னு நினைச்சு கொஞ்சம் சோத்த கொண்டு வந்தேன். ஏன் நினைக்க மாட்டீங்க? மனசுல பாசம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? மாமாவை ஷாக் அடிச்சு பலியா கிடந்தாரே, மனசு உங்களுக்கு கொஞ்சமாவது பதற வேணாமா? பெத்த மண்ணு பித்து, புள்ள மண்ண கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர்மாறால இங்க இருக்கு. வீடு தேடி வந்துட்டீங்கல்ல, வாங்க 2 வாய் சாப்பிட்டு போங்க. நிறுத்துங்க. நாங்க ஒண்ணு உட்கார்ந்து இங்க விருந்து சாப்பிடறதுக்காக வரல. கஞ்சியோ கூழோ கௌரவமா உழைச்சு நாங்க சாப்பிடுற அதுவே எங்களுக்கு போதும். சரி, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறீங்க. நானும் என் புருஷனு கஷ்டப்படுறது உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கா? ஏய், யாரடி உங்களை கஷ்டப்பட சொன்னது? புத்திய ஒழுங்கா வச்சுக்கணும். சும்மா இருக்கிற பிள்ளைய ஆளை வச்சு ஏண்டி அடிக்கணும்? கங்காவை அடிச்சதுக்கு தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. போதுமா, இன்னும் வேணுமா? ஓங்கி அரைஞ்சண்ணா. ஏண்டி இவங்கிட்ட கதை கேட்கற கடி வந்தா பாக்குறவங்கள பாத்துட்டு போலாம். வேலை வா. போப்பா, போமா, போ. போங்க. என்னப்பா மம்பட்டி கைமா வந்திருக்க? என்ன வேலை செய்யறேன்னு காட்டுறதுக்கா? உங்ககிட்ட பட்ட கடனை அடைச்சிட்டு போலான்ட்டு வந்திருக்கேன். உன்னை பெத்து வளர்த்தன அந்த கடனையா? எனக்கு பின்னாடி என் பெரிய புள்ளதான் ஐயான்னு ஊரெல்லாம் பெருமையா சொன்ன அந்த கடனையா? எந்த கடனைப்பா அடைக்க போற? ஏண்டா, ஐயா கிட்ட பட்ட கடனை அடைக்க போறியா? உன்னால முடியுமா? 1000 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாதுடா. சொல்லுடா, இப்ப எந்த கடன் அடைக்க போற? எனக்காக ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணீங்கல்ல, அந்த பணத்தை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்திருக்கேன். ஏண்டா, நாங்க செலவு பண்ணத நீ கணக்கு வச்சிருக்கியா? ஆமாங்க அத்தை. 10 பைசா கூட்டியோ குறைவோ இல்லாம சரியா இருக்கும். வேணும்னா எண்ணி பாத்துக்கோங்க. நெத்தி வேவ நிலத்துல சிந்தி கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்னடா இது உனக்கே நல்லா இருக்கா? இதை விட உன்னால என்ன கேவலப்படுத்த முடியாதுடா. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு வயல்ல 100 பேர் வேலை செய்யறாங்க. நீ என்னடான்னா மத்தவங்க கிட்ட கூலி வேலை செஞ்சு என்ன கேவலப்படுத்துற. நான் என்னைய செஞ்சேன்? போட வெளியிலன்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் நான் வெளியில போயிட்டேன். பயிருன்னு ஒண்ணு இருக்கு, சோத்துக்கு என்ன பண்றது? அதனாலதான் கூலி வேலை செய்யறேன். ஐயா, மானந்தாயா எங்களுக்கு முக்கியம். 5 வயசுல இருந்து உங்க கைய பிடிச்சிட்டு இந்த வீட்லயே வளர்ந்தவ. எத்தனை தடவை இதை சொல்லிக்கிட்டே இருப்ப? 1000 தடவை கூட சொல்லுவேன். ஐயா, என்ன ஒரு வேலை செய்ய விடுவீங்களா ஐயா? நான் சாப்பிடும் போது கூட உனக்கு கை வலிக்கும், நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லுவீங்களேயா? அது உனக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியாது, அதனால ஐயா ஊட்டி இருப்பாரு. நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல அத்தை. ஐயா
இன்னைக்கு எங்க நிலைமை என்ன தெரியுமாயா? கூலி வேலை செஞ்சாதான் சோறு. இவர வாங்க என் அப்பா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா, நான் ஐயா பையன் ஊரா விட்டு சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்றாருங்கயா. உழைச்சுதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாருங்கயா உங்க புள்ள. அவருக்கு ஷாக் அடிச்ச மாதிரி எனக்கும் ஷாக் அடிச்சு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா இந்த வீட்ல இருந்து யாரும் என்ன வந்து பார்க்க கூடாதுங்கய்யா. நீங்க மட்டும் தனியா வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுங்கய்யா. நீங்க இஷ்டப்பட்டா 2 சொட்டு கண்ணீர் விடுங்கய்யா, இல்லனா அது கூட வேணாங்கய்யா. இளவஞ்சி, ஏன் அழற? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஐயா, எங்களுக்கு நேரம் ஆகுது. காலகாலத்துல போனாத்தா எங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. நாங்க வர்றோம். இந்த பணத்தை நீ வச்சுக்க. ஏண்டா, நீ திருந்தவே மாட்டியா? நான் என்னையா தப்பண்ண திருந்திருக்கு? ஏண்டா, கரண்ட் ஷாக் அடிச்சப்போ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா போகும்போது சொத்தை எல்லாம் எடுத்துட்டாடா போயிருப்ப? ஏம்மா இப்படி யோசிச்சு பாரு. சாக்கடிச்சு நான் செத்திருந்தா மொத்த சொத்தையும் ஈடு கொடுத்தா கூட என்ன மாதிரி ஒரு மகன் உங்களுக்கு கிடைப்பானா? கார்த்தி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அப்புறம் நீ தாண்டா ஐயாவை வர வேண்டியவ. கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்க கூடாதா? நான் பெருந்தன்மையா தானே நடந்துக்கிறேன். டேய், பாவப்பட்ட அந்த 3 பொண்ணுங்களோட வயித்தெரிச்சல் உன்னை சும்மா விடாதுடா. ஆமா, நான் தான் செஞ்சேன். எல்லா பழிபாவத்தையும் நானே ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, எல்லா சொத்தையும் எங்களுக்கே கொடுத்துருங்க. அப்படி இல்ல, நாளைக்கே நான் இருப்பனா சாவனான்னு எனக்கே தெரியாது. நாளைக்கே இருப்பனா சாவனான்னு எனக்கே தெரியாது. எந்த பழிபாவத்துக்கு நான் அஞ்ச மாட்டேன். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் மகனா பிறந்ததை நினைச்சு பெருமைப்படுறேன். அதே நேரத்துல என்ன பாவம் செய்ய வச்சிடாதீங்க. இங்க பாருங்க ஐயா, இனிமே நான் சொத்து பேச்சு எடுக்கவே மாட்டேன். நீங்களா கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. ஆனா ஒண்ணு, இனிமே நான் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். உங்களை பாக்குறது இதுவே கடைசி முறையா இருக்கும். ஐயா வேண்டாயா, இப்படிப்பட்ட புள்ளைய வேண்டாயா. இவன் செத்து அந்த பாவம் நமக்கு வேண்டாயா. சொத்தெல்லாம் இவனுக்கே கொடுத்துருங்கய்யா. என்ன செய்யறானோ செஞ்சுட்டு போட்டுயா. டேய், சொத்துங்கிற பேர்ல பாவ மூட்டையை சுமக்க போற. அந்த பலனை நீ அனுபவிச்சே தீரணும். ஒரு நல்ல நாளா பார்த்து ஊர்ல 4 பெரிய மனுஷங்களை வச்சு என்னோட சொத்து எல்லாத்தையும் தர்றேன், எடுத்துட்டு போ. என்னங்க மாமா? இளவஞ்சி, மம்முட்டி தூக்குனதுல ஒண்ணும் மோசம் போகலடி. அப்பா, சொத்து நம்ம கைக்கு வரப்போகுதுரி. அப்பாடா, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. திரும்பவும் நம்ம ராஜ்யம்தான். என்னடி பசப்பி, மூட்டை கட்டல மடிச்சு வச்சிட்டு இருக்க? நான் எதுக்கு மூட்டை கட்டணும்? ஒண்ணும் தெரியாத பாப்பா. ஐயா சொன்னதை மறந்துட்டியா? கூடிய சீக்கிரமே எல்லா சொத்தும் என் கைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நீயும் உன் புருஷன் கருவா பையனும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இருந்தீங்க அறுவாள் எடுத்து மூக்க அறுத்து விடுவேன். ஏற்கனவே அழகி மூக்க அறுத்துப்புட்டா அந்த கருவா பையன் சேர்ந்த மாட்டான். அடியே, உன் மூக்க அறுத்தா எப்படி இருப்ப தெரியுமா? சூர்பனக மாதிரி இருப்ப. வா, 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நின்னு பாப்போம். அப்ப தெரியும் நீ அழகா நான் அழகான்னு. நல்லா பூசணிக்காக்கு பொட்டு வச்ச மாதிரி ஒரு மூஞ்சி. அழக பத்தி நீ பேசுறியா? ஆமா,
சரி அதை விடு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கொஞ்ச நாளா நீ நல்ல சோறே சாப்பிட்டிருக்க மாட்ட. வா சோத்த போடுறேன், வந்து சாப்பிடு. என்ன? ஏய் இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்திடலான்னு பாக்காத. முதல்ல இங்க எது கிளம்புற வழிய பாரு. ஏய் நான் எதுக்கு போகணும்? சொத்துல எங்களுக்கும் பாதி பங்கு இருக்கு. அடியே, நானும் என் புருஷனும் காடு மேடெல்லாம் அலைஞ்சி ஷாக் அடிச்சு என் புருஷன் சாக கடந்து போராட்டம் பண்ணி இந்த சொத்தை வாங்கணும்டி. நீயும் உன் புருஷனும் நோகாம இருந்துட்டு பங்கு கேக்குறீங்களா? பங்கு செல்லாத காசு கூட தரமாட்டேன். மரியாதையா வெளியில போற வழிய பாருங்க. இங்க பாரு, நீ சொல்றதுனால நாங்க போக முடியாது. நாச்சியார் அத்தை சொல்லட்டும், நாங்க போறோம். அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களதான் நீ காக்கா புடிச்சு வச்சிருக்கியே. இப்ப நான் சொல்றேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டி ரெடியா இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்ல நீ இருக்க போற. அதுக்கப்புறம் உனக்கும் கருவாப்பையிலுக்கும் ஓட்ட குடிசுதான். இந்த வீட்டுக்கு வரும்போது காஞ்ச கருவாடா வந்த, ஐயா வீட்டுக்கு வந்து பாலும் நெய்யுமா தின்னு பல பலன்னு ஆயிட்ட. ஆமா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலும் நெய்யும் பார்த்தேன். எங்க வீட்ல இல்ல பாரு. ஆமா, நீ இவ்ளோ பேசுறியே, நல்ல பவுடர் நல்ல சென்ட் நீ பாத்திருக்கியா? மைதா மாவையும் மஞ்சளையும் பூசிட்டு இருந்த ஆளு தானே நீ. ஏதோ நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பார்த்து நல்லா கத்துக்கிட்ட நீ. ஏய் ரொம்ப தான் அழக்காதடி. இனிமே நீ எந்த பவுடரையும் சென்ட்டையும் பூசிட்டு மினுக்க போறேன்னு நானும் பாத்துடுறேன்டி. நீயும் புருஷனும் மம்புட்டியும் மண்சட்டியும் தூக்கிட்டு அலைய போறீங்க. அத நான் பார்க்கதான் போறேன். அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்தா காட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டோம். எங்க அண்ணன் கிட்ட சொல்லி என் புருஷனை இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுவேன். என்னடி சொன்ன? கருவாப்பையன இன்ஸ்பெக்டர் ஆக்குவியா? அடியே, அவன் மூஞ்சிக்கு இன்ஸ்பெக்டரா? அவன் இப்பவே பார்க்க களவாணி மாதிரி இருக்கான். அவனை போய் இன்ஸ்பெக்டர் அது இதுன்னு கால கொடுமடி. இங்க பாரு, ஓவரா பேசுற. நான் பேசினா நீ தாங்க மாட்டேன். ஏய் என்னடி பேசுவ? என்ன பேசுவ? ஏதாவது பேசினா வாயை கிழிச்சிடுவ. இத பாரு, போகும்போது உன் புடவைய மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். வேற எதையாவது திருடிட்டு போலான்னு நினைச்ச நான் உன்னை சோதனை போட்டு பாப்பேன். இங்க பாரு, மரியாதையே பேசு, இல்லனா உன் கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். கழுத்து நெரிச்சு கொள்ளுவியா? இருடி இரு, வர போ போ போ. வந்துட்டா பெருசா. என்ன பண்ண போறா? ஏன் கழுத்தியா? அடியே, ஏன் கழுத்தையா நெரிச்சு கொன்னுடுவேன்னு சொன்ன? கழுத்தை நெரிக்கிறியா? மவளை இருடி, உன் மண்டை உடைக்கிறேன்.